நேர்களே, பாரதிய ஜனதாவுடைய ஆர்எஸ்எஸ் முகமாக மாநில பாஜக அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், கேசவ் ஜி என்று அவர் அழைக்கப்படுறாரு. அவரை எதுக்கு நீக்கினாங்க, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு பார்த்தா 2 காரணங்கள் நமக்கு தெளிவாக இருக்கின்றது. ஒரு காரணம், அவர் மீது ஏராளமான பாலியல் குற்றச்சாட்டுக்கள் மற்றும் பண விவகாரம், அதே போன்று கூட்டணி கட்சிகளை அவர் கையாளுவதில் சரியான நிலை எடுக்கவில்லை அப்படின்ட்டு அவர் மீது ஏராளமான புகார்கள் போயிருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. பொதுவாக யூடியூப் காணொலிகளில் அவரை பற்றி பேசக்கூடிய அந்த நிலையை தாண்டி இது உண்மையா என்ற கேள்வியும் எழுகிறது. இப்போ உதாரணத்திற்கு பாரதிய ஜனதா எப்போதும் இது போன்ற நிலைகளில் சிக்கிறதுக்கு காரணம் என்ன? இப்போ மற்ற கட்சிகள்லாம் யோக்கியர்களா? எல்லா இடத்துலையும் தான் இந்த மாதிரி விவகாரங்கள் நடக்குமே அப்படின்னு பார்த்தா, பாஜக ஒழுக்கம் நிறைந்த கட்சின்னு அவங்க சொல்கிறாங்க. த பார்ட்டி வித் டிஃப்ரென்ஸ், எல்லாருக்கும் எங்களுக்குமே எந்த விதமான ஒற்றுமை இருக்காது, நாங்கள் வித்தியாசமானவர்கள், அவர்களைப் போல் நாங்கள் இல்லை, எங்களைப் போல் அவர்கள் இல்லை என்றெல்லாம் பாஜகவினுடைய பேச்சாளர்கள் சொல்லுகிற போது, அப்போ திராவிட இயக்க கட்சிக்காரர்கள் அப்படி இருந்தார்கள், இப்படி இருந்தார்கள், அங்கே போனாங்க, இங்கே போனாங்க, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தொடர்ந்து பாலியல் விவகாரத்தில் சிக்குவதன் நோக்கம் என்ன? இது ஒரு பெரிய ஆய்வு கட்டெல்லாம் நம்ம எழுத முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தா, அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்த பின்பு அந்த கட்சியினுடைய முகமாக ஆரம்ப காலத்திலிருந்தே உழைத்த கேடி ராகவன் ஒரு வீடியோவில் வெளியிடப்பட்டது. ஹனி டிராப் வீடியோ. ஒரு பெண்ணிடத்தில் ரொம்ப அசிங்கம் உச்சபட்ச நிலைக்கான ஒரு மோசமான அது ஒரு வீடியோ. நாம் குடும்பத்தோடு இருக்கிற போது, கலாச்சாரத்தோடு இருக்கிற போதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள்லாம் பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வீடியோ வெளியானது. அது பாரதிய ஜனதாவில் உள்ளே இருந்தே அவரை சிக்க வைப்பதற்கு எடுக்கப்பட்ட வீடியோக்கள் என்று அது பரபரப்பாக பேசப்பட்டு, அதற்கு பிறகு பாஜக அதை மறுக்கவில்லை, மத்திய குழுவினுடைய விசாரணைக்கு அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு என்னுமே தெரியல. இன்றைக்கு மறுபடியும் பாரதிய ஜனதாவிற்குள் அவர் செயல்பட தொடங்கியிருக்கிறார். அது கட்சியினுடைய விவகாரம். சரி, ஒருவரை வைத்துக் கொள்வதா, ஒருவரை நீக்கப்படணுமா என்பது கட்சியினுடைய விவகாரம். அதை தாண்டி பொது புத்தியில் இந்த கட்சியை பற்றிய பார்வை என்ன, இவரை பற்றிய பார்வை என்ன, அது ஒரு விவகாரம். அது மக்களாக முடிவு செய்து கொள்ள வேண்டிய விவகாரம். இந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃபரெண்ட்டை நீங்கள் பார்த்துக்கணும். கேசவ்ஜி என்று அழைக்கப்படுகிற நாயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு மலையாளி, பார்ப்பதற்கு மிகுந்த குள்ளமான ஒரு உருவம் கொண்டவர், நாயர் சமூகம், நாகர்கோயிலை சார்ந்தவர், 11 ஆண்டுகள் இந்த பொசிஷனில் கோலாச்சுகிறார் என்று சொல்லப்படுகிறது. 15-16லேருந்து 2026 வரைக்கும் ரொம்ப வேகமாக வந்து அவரை தூக்குனாங்க. ஆனால் இவ்வளவு வேகமாக ஆர்எஸ்எஸ் ஒருபோதும் செயல்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. மாநிலத்தில் இருக்கும் எல்லா பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர்களாக ஆர்எஸ்எஸ் தான் இருக்கும் என்பதை அந்த கட்சியினுடைய சென்னை கவுன்சிலர் நம்மோடு பேசுகின்ற போது அந்த அம்மா உமா ஆனந்த் சொன்னாங்க, எங்களுக்கு பெட்ரானல் ஆர்கனைசேஷன் அது, அதனால் அந்த கட்சியை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு எல்லாம் யாருக்கு இருக்கும், ஆர்எஸ்எஸ்க்கு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஆர்எஸ்எஸ் ஒரு ஒழுக்கத்தை சொல்கிற ஒரு அமைப்பு, ஆர்எஸ்எஸ் ஒரு தேசியவாத அமைப்பு, ஆர்எஸ்எஸ் ஒரு ஹிந்து சனாதன புருஷர்களை கொண்ட அமைப்பு, ஒழுக்கம், ஊழலற்ற நிர்வாகம், கண்ணியம். அப்போ இந்த பொறுப்பில் இருக்கும் திரு கேசவ் ஜி எங்கே தவறினார்? அது ஒரு கேள்வி இருக்கிறது. சிலர் பேசுகிறார்கள், அதில் உண்மைத்தன்மை வேறு விவகாரம். ஒரு கல்லூரியில் 3 பேராசிரியர் பெண்கள் இவர் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்திருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது.
அதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில பொதுச் செயலாளரை விட மாநில தலைவரை விட ரொம்ப பெரிய பதவியா அந்த பதவி. எந்த பதவி? கேசவ் ஜி இருந்தார் பாருங்க, நம்ம கேசவ் விநாயகம் இருந்த அமைப்பு பொதுச் செயலாளருங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக. கட்சி கண்ட்ரோல், கட்சி தலைமை, கட்சியினுடைய பிரசிடென்ட் கண்ட்ரோல், கட்சியினுடைய ஒருங்கிணைப்பு குழு கண்ட்ரோல், மேலிருந்து பணம் வருவதை கொடுக்கக்கூடிய அந்த நிர்வாகம், டிரான்சாக்ஷன், அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு நிறுவனங்களில் ரயில்வே நிறுவனங்கள், அதாவது டிரான்ஸ்பர் எல்லாமே மாநில பொது அமைப்பு செயலாளர் தான். அது ஆர்எஸ்எஸ் தான் இருக்கும். அப்போனா ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. இந்த மாதிரி பெண்கள் விவகாரத்தில் தவறாத மனிதர்களே கிடையாது. எல்லாரும் தவறுவான். அந்தமான் முனிவரும் அதற்குள்ளே மடிந்து போனார் என்பது உலக இயற்கையின் வரலாறு. இது பாஜகவுக்கு 2வது உறுப்பினடைவு தான். ஆனால் அது வெளியே வந்தும் வராமலும் இருக்கிறது. ராகவனை போன்ற வீடியோக்கள் வரவில்லை. ஆனால் ஏராளமான வீடியோக்களும் இவர் மீது பணம் விவகாரத்திலும் நிறைய புகார்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இவருக்கு எதிராக 3 தலைவர்கள் மத்தியில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இவருடைய நிர்வாகம் ஃபெயிலியராக இருக்குது, இவருடைய கூட்டணி அலைன்ஸ் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை ஒன்று. எப்பவுமே அண்ணாமலை அப்படித்தான். 2வது நேனார் நாகேந்திரன், 3வது நம்முடைய கேடி ராகவன். இந்த 3 பேருமே மத்திய தலைமைக்கு இவரை குறித்து புகார்களும் ஆதாரமான சில விஷயங்களும் போனதாக சொல்லப்படுகிறது. அது என்ன ஆதாரம், என்ன வீடியோ அப்படிங்கிறது எதுவும் வெளியே வரல. உடனடியாக பிஎஸ் சந்தோஷ்ஜி நேர சென்னைக்கு வந்து உடனடியாக 13 பேரையும் அவசர கோலத்தில் சேர்த்துப்பட்ட அலுவலகத்து வர செஞ்சு நம்ம கேசவ் வினாஜி டிஸ்குவாலிஃபைடு, இந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டு அவருக்கு இதை விட உச்சபட்ச ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது வேற ஒரு பொறுப்பு. அப்போ அங்கேயும் போய் அவர் என்ன செய்வாருங்கிறது நமக்கு சம்மந்தம் இல்லாத மேட்டர். ஆனால் பாஜக உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள், ரவுடிகளை சேர்த்தது, குணா போன்ற படப்பையிலிருந்து யாரெல்லாமோ சேர்த்தாங்க, மற்றவங்க சேர்த்தாங்க. அஞ்சலைங்கிற ஒரு லோக்கல் ஒரு பெண் ரவுடிய கொலை குற்றங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்ட பெண் புளியந்தோப்பில், அது அண்ணாமலை இருக்கும்போது இந்த மாதிரி ஏராளமான இல்லீகல் கான்டக்ட் பர்சன் ஹேட் என்டர்டு இன்டு த பார்ட்டி, உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, பெனிட்ரேஷன். அப்போ அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த மாதிரி ஒழுக்கக்கேடுகளுக்கு யார் பொறுப்பு? தெரியல. அப்போ திராவிட இயக்கங்களை விட மாற்றமாக இருக்கிறதா? இப்போ இதை விட மாற்றம் என்ன சொல்ல முடியும்? எல்லா கட்சியிலையும் ஆண்களும் பெண்களும் இணைந்தாலே பல பிரச்சனை வந்துடும். பல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. கட்சியினுடைய நிர்வாகிகளில் பல பெண்களுக்கு கேசவ விநாயகம் முக்கியத்துவம் கொடுத்தாராம். பின்ன எதுக்கு இவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஆக ஒரு கேவலப்பட்ட நிலையாக இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்படிங்கிறதான் வருத்தம். அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள், எல்லா கட்சியும் இந்த மாதிரி ஒரு அசிங்கங்களை தன் மீது சுகந்து கொள்கிறார்கள். பொது வாழ்க்கையில் வந்த ஒருவன் பரிசுத்தமானவனாக இருக்கணும், அவன் மிகுந்த பரிசுத்தமானவனாக இருக்கணும். பொது சொத்து, பெண்கள் விவகாரம், மனிதநேயத்தோடு நடக்கக்கூடிய கண்ணிய அரசியல் இன்னைக்கு எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டிலையும் இல்லை, ஆல் இண்டியா லெவல்லையும் இல்லை. ஏதோ நாம் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய விவகாரத்தையும் பேசி கொண்டிருக்கிறோம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் பிரதமர் அவர்களுடைய பெயரும் சேர்க்கப்பட்டதாக காங்கிரஸ் குய்யோ முறையோ என்று சத்தம் போடுறாங்க. அனில் அம்பானி பேர் அங்கே வந்திருக்கிறது. உலகத்தில் எவனும் தப்பல, அது இன்டர்நேஷ்னல் லெவலில் சொல்ந்து அந்த அந்த கிருமி கடைசியில் கமலயம் வரைக்கும் வந்திருக்கிறதா? இனியாவது பாஜக ஒழுங்காக செயல்படுமா என்ற கேள்வி எழுகின்றது. உண்மையிலே மற்ற பார்ட்டிகளுக்குள்ளே இருந்தாலும் அது பெருசாக வெளியே வராது. ஆனால் இந்த பார்ட்டிக்குள்ளே நிறைய வந்தது ரொம்ப அவமானகரமான ஒரு விவகாரமாக பார்க்கப்படுகின்றது. அதனால் அவங்க என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? இது மற்றெல்லாம் விட்டுருங்க. ஏடிஎம்கேயோட பேசுவாங்களா, கூட்டணி அமைப்பாங்களா, எவ்வளோ சீட்டு கொடுக்க போகிறாங்க, அது 2வது. ஒரு பார்ட்டி மக்களின் பார்வையில் பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பர்ஃபெக்ட் ஒழுக்கம், கண்ணியம். பெண்கள் விவகாரத்தில் அவங்க எங்கே கண்ணியமாக இருக்கிறாங்க? கேடி ராகவனுடைய வீடியோ ஊர் ஃபுல்லாக கேவலப்பட்டுச்சு. அப்போ அதை தடுக்கலை. அப்போ அவர்களுக்குள்ளே என்ன சொன்னாங்க? கட்சிக்குள்ளே அண்ணாமலை போன்றவர்கள் தான் இதை செஞ்சாங்கன்னு சொல்லி.
கட்சிக்குள்ளே வார் ரூம் வச்சு வார்னு வாடுறாங்க. பம்பைங்கிற அளவுக்கு நம்முடைய கண்ணியத்துக்குரிய சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை அசிங்கமாக பேசுகிறாங்க. அவர்களுடைய உருவ கேலி செய்வது, இதெல்லாம் என்ன கட்சி, இதெல்லாம் என்ன விவகாரம்? அப்போ பாஜக தடம் புரண்டு போகிறது. இதில் பாஜகவுக்கு எதிர்மனை பேசணுங்கிறத நான் சொல்லலை. எந்த ஒரு அரசியல் கட்சியும், அது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு இருக்கணும். இப்படி போனால் நிலைமை ரொம்ப மோசமாக ஆயிருங்கிறது தான் நம்முடைய பெர்செப்ஷனும் பார்வையாக இருக்கிறது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.